அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. முதலாவதா கோயத்துடைய தினா மதிப்பு பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 960 ரூபாய் 98 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 51 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 972 ரூபாய் 31 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 95 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 968 ரூபாய் 5 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 86 உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 967 ரூபாய் 95 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 45 உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றி மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 967 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 75 உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 964 ரூபாயும் இந்தியாவுக்கு 278 ரூபாய் 95 வழங்கியிருந்தாங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றி சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு. நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் உள்ளவங்க ஒரு வேலை பிளவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெளியேறதுக்கு முன்னாடி நிச்சயமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், சுலைமானி, அல் முகாசம் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ARY எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 900 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்கள் தான் தினந்தோறும் அறப்படுறாங்க. அதே போல் சுலைமானி அல் முகாசம் எக்ஸ்சேஞ்ச் ஜஹராவில் ARY பக்கத்திலே இருக்குது. 750 ஃபில்ஸ் தான் கட்டணமாக அறப்படுறாங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா 970 ரூபா வரைக்கும் வழங்கியிருந்தாங்க. 1000ன்னு சொல்லும் போதே எவ்வளோ குஷியாக இருக்குது இல்லையா? பார்க்கலாம். அப்படி தான் போயிட்டு இருக்குது நிலைமை. ஆனால் 1000 எல்லாம் வர வேண்டாம். ஏன்னா நாட்டுடைய விலைவாசி 1000 வந்துச்சுன்னா நிச்சயமாக அதிகரிக்கும். அதுதான் பிரச்சனை. எவ்வளோ குறையுதோ அவ்வளோதான் நல்லது. கடைசி வரைக்கும் இந்த லிமிட்லேயே இருந்தாலும் நல்லது தான். முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் பற்றியும் மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவு பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 239 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 278 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 636 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 32 தினார் 318 ஃபேல்ஸ். மறுபடியும் உச்சத்தை தொடுகின்றது தங்க விலை. 22 கேரட் கடைசியில் 30 தினார் வரைக்கும் வாரத்துக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குது. மீண்டுமா மறுபடியும் தூசி காற்று வருது. அதே போல 4 மணித்தியாலங்களுக்கு மின்வெட்டு அமுலில் இருக்கும். அதே போல கத்தா குறிப்பிடாத பகுதிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அதையும் பார்க்கலாம். லிஃப்ட்டுகளை மட்டும் பாவிக்காதீங்க. அதே போல உள்துறை அமைச்சரே களத்தில் அவரே இன்வெஸ்டிகேட் பண்ணி கடைசியில் ஹேண்ட்கப் போட வேண்டிய நிலைமை. அதே போல் ஓட்டுநர்களே வண்டியில் போகும்போது பசி எடுத்தால்
தாகம் எடுத்தா ஜூஸ் குடிச்சு சாப்பிட முடியுமா? 150 தினார் அபராதங்கள் விதிக்கப்படும். வயலேஷன்ஸ் எது? வஃப்ரா நோக்கி செல்லக்கூடிய ஓட்டுநர்களே பி கேர்ஃபுல். அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA பிளப். இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தப்மெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அல்லுங்க. இந்த வீடியோ தொடர்ந்தும் போடுவதற்கான காரணம், அதற்கான முக்கியமான அனைத்து அம்சங்களும் இப்போ ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே லிங்க் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த வீடியோவை டச் பண்ணி பாருங்கள். மேலதிக தகவல்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். காலநிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா எதிர்வரும் வாரங்களில் மறுபடியும் தூசி காற்று மீண்டும் மீண்டும் வரும் என்று தெரிவித்திருக்கின்றார். அதே போலதான் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தொடர்ந்துமே இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. மழையாவது பரவாயில்லப்பா சமாளிச்சிடலாம், ஆனால் தூசி காற்று தான் மெயினான பிரச்சனை. தூசி காற்றோட சேர்ந்து மழையும் வந்துருச்சுன்னா நம்மளை வச்சு செஞ்சிடும். அதுதான் மெயினான பிரச்சனை இல்லையா? பார்க்கலாம். வீடுகள், கடைகள், ஷாப்பிங் மால்கள், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே மின்வெட்டு அமலில் இருக்கிறதால இந்த நாட்களில் 4 மணித்தியால மின்வெட்டு அமலில் இருக்குது. அப்படி இருக்கிறதால பெரிய அளவான தலைவலி இனித்தான் ஆரம்பமாக போகுது. ஏன் லிஃப்டெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். அதே போல் எந்தெந்த ஏரியாவில் மின் தடை இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாங்க மின் வாரியம். இதில் பார்த்திங்கன்னா 13ஆம் திகதி 4ஆம் மாதம் 13ஆம் தேதி காலை 8 மணியிலிருந்து 4 மணி நேரம், அதாவது 12 மணி வரைக்கும் மின்வெட்டு அமுல்ல இருக்கும் சில பகுதிகளில். இதில் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி ஜிலீப் கத்தா 2, கைதான் கத்தா 4, சாதுல் அப்தல்லா கத்தா 1, சாதுல் அப்தல்லா கத்தா 4, ஃபின்தாஸ் கத்தா மென்ஷன் பண்ணலை, ஃபாஹில் கத்தா மென்ஷன் பண்ணலை, மங்காஃப் கத்தா மென்ஷன் பண்ணலை. ஆனால் இது மென்ஷன் பண்ணலைன்றாலும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அடுத்ததாக சால்மியா கத்தா 2, ஹவாலி கத்தா 3, சபாஹல் சாலிம் கத்தா 1, ஃபுனைத்தீஸ் கத்தா 1, கைரவான் கத்தா 2, கர்நாடா கத்தா 3. அடுத்ததாக 14ஆம் தேதி ஜிலீப் கத்தா 1, ஒமேரியா கத்தா 1, சாதுல் அப்துல்லா கத்தா 2, சாத் அப்துல்லா கத்தா 2, ஃபின்தாஸ், ஃபாஹில், மங்காஃப் கத்தா மென்ஷன் பண்ணலை. அது எதுன்று எப்படின்றது அதை பார்க்குறதுன்ற சொல்லித்தரேன் இருங்க. அடுத்ததாக சால்மியா கத்தா 9, சால்மியா கத்தா 12, சபஹால் சாலிம் கத்தா 9, ஃபினைத்தீஸ் கத்தா 1, கைரவான் கத்தா 3, பினைத் அல்கார் கத்தா 1. இது 14ஆம் தேதி. 15ஆம் தேதி ஜிலீப் கத்தா 2, சபஹால் நாசர் கத்தா 3, சாதுல் அப்துல்லா கத்தா 4, ஃபின்தாஸ், ஃபாஹில், மங்காஃப் கத்தா மென்ஷன் பண்ணல, ஹவாலி கத்தா 9, சால்மியா கத்தா 10, சபஹால் சாலிம் பிளாக் 1 கத்தா 1, ஃபினைத்தீஸ் கத்தா 2, அந்தலூஸ் 13 கத்தா, அதே போல் பினைத் அல்கார் கத்தா 1. அதே போல் 16ஆம் தேதி பார்த்துடலாம். 16ஆம் தேதி ஜிலிப் ஷோக் கத்தா 3, சபஹால் நாசர் கத்தா 6, சாதுல் அப்துல்லா கத்தா 4, சாத் அப்துல்லா கத்தா 1, ஃபின்தாஸ், ஃபாஹில், மங்காஃப் குறிப்பிடலை, சால்மியா கத்தா 3, ஹவாலி கத்தா 7, சபஹால் சாலிம் கத்தா 1, ஃபினைத்தீஸ் கத்தா 5, கர்நாடா கத்தா 2, பினைத் அல்கார் கத்தா 2. இது 16ஆம் தேதிக்குரியது. 17ஆம் தேதி ஜிலீப் கத்தா 2, சபஹால் நாசர் கத்தா 5, சாதுல் அப்துல்லா கத்தா 3, சாதுல் அப்துல்லா கத்தா 3, ஃபின்தாஸ், ஃபாஹில், மங்காஃப் குறிப்பிடலை, சால்மியா கத்தா 10, ஹவாலி கத்தா 3, சபஹால் சாலிம் கத்தா 9, ஃபினைத்தீஸ் கத்தா 8, கர்நாடா கத்தா 2, தஹியா கத்தா 2. அதே போல் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி சாதுல் அப்துல்லா தஹியா, சாதுல் அப்துல்லா கத்தா 1, தஹியா கத்தா 2லையும். அதே போல் 19ஆம் தேதி கைரவான் கத்தா 2, ஃபின்தாஸ், மங்காஃப், ஃபாஹில் மென்ஷன் பண்ணல, ஜாபர் அல் அஹமட் கத்தா 7, சாதுல் அப்துல்லா கத்தா 3. அதாவது நேற்றையிலேருந்து ஸ்டார்ட் இது. இன்றையிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் 4 மணி நேரம், காலை 8 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும்
4 நேரம் நான் குறிப்பிட்டதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேஷன், அதாவது கத்தா 3ன்றதுக்கு கத்தா 3ல் சாதாரணமாக ஷாரா இருக்கு இல்லையா, ஸ்ட்ரீட்டில் ஒரு 2-3-4 ஸ்ட்ரீட் தான் அதில் வந்து இன்க்ளூட் ஆகும். சரி, இப்போ இதில் கத்தா மென்ஷன் பண்ணாமல் டேஷ் போட்டிருக்கு இல்லையா, இப்போ பாருங்கள் இதில் ஃபின்தாஸ், ஃபாஹில், மங்காஃப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பிளாக்ன்னு இருக்கிறது வந்து மென்ஷன் இல்லாமல் இருக்குது இல்லையா. சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது நாம்? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பக்கத்துலேயே பாருங்கள் பாஸ் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷனுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. பாசி நம்பர் இருக்குது, இதுதான் இந்த பாசி நம்பர். இப்போ இந்த பாசி நம்பரை வச்சு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள்கிட்ட குவைட் ஃபைண்டர் அப்ளிகேஷன் இருக்குது தானே, உங்களுடைய குவைட் ஃபைண்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். குவைட் ஃபைண்டர் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். குவைட் ஃபைண்டர் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. குவைட் ஃபைண்டர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மேலே சர்ச் பாரில் போயிட்டு இப்போ நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க ஃபின்தாஸ், கத்தா குறிப்பிடலை. சரி, ஃபின்தாஸ் பாசி நம்பர் என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. அந்த பாசி நம்பர் இதில் 13 38 15 51 பாசி நம்பர் இதில் அப்படியே நீங்கள் டைப் பண்ணினீங்கன்னா அது எங்கே இருக்குது அப்படின்றத லொக்கேஷனோட அதுவும் லைவ் வியூவோடையே காட்டிடும். இப்போ பாருங்கள் எந்த ஸ்டேஷன் அப்படின்றது காட்டுது, அந்த மின்சாரம் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எந்த டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது காட்டுதா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்பர் 22 ஃபின்தாஸில், கத்தா 2ல், ஷாரா 13ல் ஃபின்தாஸ் பார்த்துட்டோம். அடுத்ததாக ஃபேஹில் பார்ப்போமா. ஃபேஹில் 93 95 77 83 ஃபேஹிலுக்குரியது. சரி, அடுத்ததாக நம்ம ஃபேஹில் பார்த்துடலாம். மேலே ஃபேஹிலுக்குரிய நம்பரை டைப் பண்ணிவிட்டு 93 95 77 83 அதை அடித்து அப்படியே நம்ம சர்ச் பண்ணினோம்னா கரெக்ட் பண்ணியாச்சு. சரி, அதான் நம்பர் சர்ச் பண்ணினோம்னா ஃபேஹிலில் எந்த ஏரியாவில் அந்த சப்ஸ்டேஷனுக்குரிய மின்வெட்டு அமுலில் இருக்க போகுது அப்படின்றது காட்டும். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பின்னாடி இருக்குது, ஆனால் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு அது வந்து ரூட்டை போடுது. அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு உட்பட்ட பகுதி, அதாவது இப்போ பாருங்கள் இதில் வந்து ஷாரா போட்டிருக்குதா, ஷாரா பேர் போட்டிருக்குதா, அப்போ இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஸ்ட்ரீட் 29 ஸ்ட்ரீட்டு 30 28 இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே மட்டும், இப்போ இந்த இருக்கிற லைனுக்குள்ளே மட்டும் இந்த அப்பார்ட்மெண்ட்களில் மின்சாரம் தடைப்படும். அதைத்தான் அழகாக தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சில மாற்றங்கள் இருக்கலாம். என்ன இதில் பாருங்கள், அந்த பச்சை கலரில் போட்டிருக்காங்க. 2022ஆம் ஆண்டு எடுத்த வீடியோஸ் இது. குவைட் ஃபைண்டருக்காக அவங்க எடுத்த வீடியோ, அந்த லைவ் ஃபோட்டேஜ் தான் இது. அப்போ இது வந்து கொஞ்ச நாள் போகலை, இன்னும் டெவலப் ஆகியிருக்கும், சில இடங்களில் மாற்றங்கள் இருக்கும். இப்போ இதில் நீங்கள் அழகாக தெளிவாக பார்க்கலாம். ஷாரா எத்தனை 28, கத்தா 8, ஷாரா ஸ்ட்ரீட் 28, இந்த டைரெக்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏரியா ஃபேஹிலில் எத்தனாம் தேதி, இன்றைய நாள் 13ஆம் தேதி மின்வெட்டு அமுலில் இருக்க போகுது. சாரி, 14ஆம் தேதி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஓகே, அடுத்தது 13 57 14 86 இது எங்கே மெங்காஃப். இப்போ நம்ம இதை அழிச்சிட்டு மெங்காஃபுக்குரிய அந்த நம்பரை போட்டு பார்க்கலாம். மெங்காஃப் சரி, அதுதான் சரியான நம்பர். மெங்காஃபில் எங்கே அப்படின்றத உடனடியாக காட்டிடுச்சு. எங்கே அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அப்படின்றத துல்லியமாக காட்டிடுச்சு. நீங்கள் அதை வந்து டபுள் டேப் பண்ணினீங்கன்னா, டச்சை ரிமூவ் பண்ணிட்டு திருப்பியும் டச் பண்ணிங்கன்னா போதும், அந்த மார்க்கில் உங்களுக்கு லைவ் வியூ அந்த சைடில் வந்துடும். இது வந்து கத்தா 4 மெங்காஃப் பிளாக் 4 கத்தா 4. இதை வந்து நீங்கள் டச் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இதில் காட்டும். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் வந்து இதை டச் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது தெளிவாகவே காட்டும். இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி நீங்கள் அந்த உங்களுடைய வீட்டு நம்பர் வச்சு கூட யாராவது இப்போ வீடு அட்ரஸ் ரோடு கேட்டு தெரியாதுன்னு சொன்னாங்கன்னா அதில் கூட நீங்கள் அவங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த வெள்ளை கலர் சின்ன தகடில் வந்து இந்த நம்பர் அடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி நம்பர். அந்த நம்பர் இருந்தாலே போதும், அந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை கண்டுபிடிச்சிடலாம். யாராவது வீட்டு நம்பர் இதில் மென்ஷன் பண்ணிடல, வீட்டு நம்பர் தெரியலை, ரோடு தெரியலை, என்னென்னு தெரியலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த வீட்டோடைய நம்பர் மட்டும் போதும்,
இந்த நம்பர் இருந்தாலே குவைட் ஃபைண்டரில் கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் தான் அந்த வண்டி நிறுத்தாடி இருக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு முன்னால், அதுவும் தவறு. தயவுசெய்து யாரும் அந்த மாதிரி வண்டி நிறுத்திடாதீங்க. ஏன்னா சில நேரங்களில் ஃபயர் ஏதாவது ஒன்று ஆகிடுச்சுன்னா அவங்களோட வண்டியை கடைசியில் எடுக்க முடியலைன்னா ஏதாவது ஒன்று பண்ணி வண்டியை தலைகளாக பெரட்டி சரி தள்ளி விட்டுருவாங்க ஒரு பக்கத்துக்கு. தயவுசெய்து கவனம் ஓட்டுநர்கள் வண்டிகளை மட்டும் இந்த மாதிரி நிறுத்தாதீங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த ஸ்ட்ரீட் வியூவை கூட ஃபுல்லாகவே இப்போ குவைட் ஃபைண்டரை பொறுத்தவரையில் நீங்கள் பாருங்கள், இது அந்த ஸ்ட்ரீட் வியூ எப்படி இருக்குது அதை கூட நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் என்ன சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். இப்போ 2022 எடுத்தது இல்லையா, இன்னும் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது, சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நம்பர் அது எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பாருங்கள், இது ஷாரா 25 அப்படின்றது தெளிவாகவே காட்டுது. இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி எந்தெந்த ஏரியாவில் உங்களுக்கு அந்த மாதிரி மென்ஷன் ஆகி இருக்குதோ அந்த முன்னாடி நான் ஃபோட்டோஸ் போட்டுக்கிறேன். அதில் நீங்கள் எதை நீங்கள் பார்த்துக்கொள்ளணுமோ அதை நீங்கள் இந்த மாதிரி அந்த நம்பர்ஸை போட்டு செக் பண்ணிக்கொள்ளலாம். பிளாக் எத்தனைன்றது மென்ஷன் பண்ணி இல்லாத பட்சத்தில். அதே மாதிரி தான் வீடுகளில் யாராவது வீட்டு நம்பர் தெரியலை, ரோடு தெரியலை, ஏரியா தெரியலை அப்படின்ற பட்சத்தில் அதுவும் என்ன நீங்கள் எந்த மந்தக்காவில் இருக்குதுன்னு கூட தெரிய தேவையில்லை, வெறும் நம்பர் அது மட்டும் இருந்தால் போதும், எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு தகவல். அதே போல் இதோ வாகனத்தில் சாப்பிட்டுட்டு போகலாமா, தண்ணி குடிக்கலாமா, நோன்பு காலத்தில் வேணால் நோன்பு திறக்கிற டைமில் வேணால் உங்களுக்கு அந்த அலௌட் இருக்கும் தண்ணி குடித்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு. அதுவும் ஹைவேக்களில் இல்லை, உள்ளூர் ஏரியாவில் மட்டும். ஹைவேக்களில் நீங்கள் சாப்பிட்டாலும் தண்ணி குடித்தாலும் உங்களுக்கு அபராதம். அதே மாதிரி 150 கேடி ஃபைன் எதுக்கு வரப்போகுது, முன்னாடி வரக்கூடிய வீடியோ பாருங்கள். قانون المرور الجديد فئة أمر الصلح 150 دينار كويتي. يطبق القانون من تاريخ 22 أبريل 2025. أبرز هذه المخالفات: تجاوز إشارة المرور الضوئية الحمراء، الرعونة أو التفريط بالقيادة، إجراء سباق على الطرق العامة دون تصريح أو برعونة أو تفريط، الوقوف بالأماكن المخصصة لذوي الإعاقة، قيادة مركبات البقيات والدراجات في غير الأماكن المخصصة لها، استعمال المركبة الآلية في نقل الركاب بالأجرة دون تصريح، تجاوز الحد الأقصى للسرعة المحددة. நேற்றைய தினம் ஹவாலி பகுதிகளில் திடீர் சோதனை. இந்த சோதனையை முன்னெடுத்தது உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களின் தலைமையில். அதே மாதிரி உள்துறை அமைச்சருக்கிட்டேயே உல்டாவாக மாட்டிக்கிட்டார் போதைப் பொருள் பாவனையாளர் ஒருத்தர். அதிரடியாக கைது பண்ணாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இதோ நேற்றைய தினம் சிறப்பான சம்பவம். نفذت قطاعات وزارة الداخلية الميدانية حملة أمنية ومرورية شاملة في منطقة ميدان حولي يوم الجمعة الموافق 11/4/2025 بإشراف ميداني مباشر من معالي رئيس مجلس الوزراء بالإنابة الشيخ فهد يوسف سعود الصباح. وأسفرت الحملة عن تحرير 921 مخالفة مرورية متنوعة وضبط 5 أشخاص مخالفين لقانون الإقامة والعمل و5 أشخاص مطلوبين بتهمة التغيب. كما تم حجز 10 مركبات ودراجات مخالفة مروريا وضبط 8 مركبات ودراجات مطلوبة قضائيا، بالإضافة إلى ضبط 3 أشخاص مطلوبين بأوامر إلقاء القبض وضبط 3 أشخاص وإحالتهم إلى الإدارة العامة لمكافحة المخدرات. وتؤكد وزارة الداخلية أن هذه الحملات تأتي ضمن استراتيجية شاملة تستهدف تعزيز الأمن والنظام العام مع الاستمرار في ضبط المخالفين والمطلوبين لتوفير بيئة آمنة ومستقرة في جميع مناطق البلاد. வீதி அபிவிருத்தி அதிகார சபை இதோ நசீலா ஏரியாவில் இருக்கக்கூடிய வீதிகள் மெயின்டெனன்ஸ் எல்லாமே சிறப்பான முறையில் நடத்திக்கிட்டு வராங்க. பல பகுதிகள்லையுமே இப்போ பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பக்காவாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பல ரோடுகள் பல பகுதிகள், அன்றைக்கி கூட ஒரு சகோதரர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாரு, நீங்கள் 100 ஸ்பீடில் போகலாம் அப்துல்லா முபாரக்குள்ளே. இப்போ மாஷா அல்லா தபாரக் ரஹ்மான், இன்னும் போகிறதுக்கான சந்தர்ப்பம் தான் நம்மளுக்கு கிடைக்கல, சலூன் டியூட்டி இல்லாததால். இன்ஷா அல்லா பார்க்கலாம். அதே போல் எல்லா ரோடும் செய்கிறாங்க. இந்த வஃப்ரா ரோடை மட்டும் ஏன் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியலை. வஃப்ராக்குள்ளே இன்னமும் சில ரோடுகள் பார்த்திங்கன்னா
ரொம்ப மோசமான நிலைமைக்கு மாறி இருக்குது. ஓட்டுநர்களே தயவு செய்து ரொம்ப கவனம். வஃப்ரா பகுதிகளில், உள்ளூர் பகுதிகளில் போகும்போது பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு. هذا شارع الجمعية الرئيسي. شوفوا يا جماعة ما يصير كذي، حرام. أكبر شارع في الوفرة. شو صار يا الهبل؟ شو صار يا الهبل؟ شو صار يا الهبل؟ يعني عندنا شارع نمشي فيه كله خوف وخوف، حفر كبيرة. أنا قاعد أمشي وما أدري شو صار راح يصير. بسم الله بسم الله بسم الله بسم الله بسم الله. نمشي بخوف والله. الناس خايفة. هذا شارع الجمعية معروف عند مضخة الماء. إنا لله وإنا إليه راجعون. يمكن هالأشغال اللي يحضوا علينا الناس ترى ما تدري، يعرفون شو الطريق. كله حفرة كبيرة بالنهاية اللي ورانا. مشكلة الشارع هذا شارع ரொம்ப மோசமாக இருக்குது. வஃப்ரா பகுதிகளுக்கு போகக்கூடிய ஓட்டுநர்கள் பலருமே இந்த மாதிரியான பல தலைவலிகளில் மாட்டிக்கிறாங்க. குறிப்பாக டெலிவரி ஓட்டுநர்கள் தயவு செய்து ரொம்ப கவனம். லைட்டாக தண்ணி தானே இருக்குது, தண்ணி தானே அப்படின்னு நீங்கள் உள்ளே இறக்கிட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் உங்களுக்கு தண்ணி தான் தண்ணி காட்டிடும் அந்த ரோடு. ஏன்னா சேரும் சகதியமாக இருக்கும், பார்க்குறதுக்கு சும்மா சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு உள்ளே இறங்கினா வெளியில் போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோடுகள் சேறு சகதி, புழுதி காற்று அடித்த மணலோடு இருக்கக்கூடிய ரோடுகள், சபாலாமட் பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா ரவுண்டு போட்டில் ரொம்ப மணல் நிறைஞ்சி போயிருக்கும். மணல் தானே அப்படின்னு ரொம்ப வேகமாக போயிடாதீங்க. ஏன்னா அந்த மணலில் போகும்போது நம்மளுடைய டயர்களுக்கு சரியான பேலன்ஸ் கிடைக்காது. ஏதாவது ஒரு பக்கம் வண்டியை திசை திருப்பி இல்லைன்னா பெரட்டி விடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதால் தயவு செய்து ரொம்ப கவனம். அதே போல் பாலைவன பகுதிகளுக்கும் வண்டிகளை கொண்டுட்டு போகாதீங்க. அப்படி போனால் ஒரு வேளை மாட்டிக்கிட்டிங்கன்னா யாருக்கு கால் பண்ணணும் அப்படின்னு நிறைய தடவை நான் சொல்லி தந்துருக்கிறேன், குவைட் ரெஸ்கியூ டீம். அதால் அந்த நம்பரும் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.